தொங்க விட்டுருப்பாங்கல்ல அந்த சீன்லாம் நான் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி இது பண்ணிட்டு சரி அடுத்த இது என்ன ஆகும் ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை லூஸ் பண்ற மாதிரிலாம் அதை காட்டுவாங்க சார். அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா எடுத்தாங்கன்னு தெரியல, அதான் கேட்குறேன். இட் வாஸ் குவைட் சேலஞ்சிங், பட் அவர் நல்லா எடுத்திருக்காரு. பார்த்தா ரொம்ப டார்ச்சராக தான் தெரியுது. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் டேயில் பாண்டிச்சேரியில் ஷூட் இருந்தது, வேறு ஷூட்டு. நைட் இங்கே வந்து ஷூட் பண்ணிட்டு அங்கே போவேன் அந்த எபிசோட் பண்ணும்போது. ஓகே. ஸோ முடிச்சுட்டு தான் போகணும். ஸோ சீக்கிரமாக முடிக்கணும்ல, ஸோ சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி அந்த கட்டு அவுக்காதீங்க அப்படியே வைங்கன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு உட்காந்துருந்தேன். நீங்க சோம்பேறி இல்லை, சோம்பேறி தான். கட்டு அவுத்து திரும்ப கட்டுவேன். ஸோ அதனால் என்னாச்சு, அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு வாரம் படுத்து தூங்கும்போது கை எப்படி கட்டிருக்க மாதிரியே ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே சஃபர் பண்ணாங்க. ஈவன் திலீப், ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப்பும் சொல்லுவார், சார் கனவெல்லாம் கெட்ட கனவாக வருது சார், எனக்கு தாங்க முடியல. இட் வாஸ் கொஞ்சம் டார்ச்சரஸ் ஃபிலிம் தான் பண்ணும்போதே.